நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். மக்கட்பேறு. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். விளக்கம். தங்கள் குழந்தைகளின் மழலை சொல்லை கேட்காதவர்கள்தான் குழலோசை யாழோசை ஆகிய இரண்டும் இனிமையானது என்று கூறுவார்கள். இன்றைய முக்கிய செய்திகள். பர்கரில் வேகாத இறைச்சி. தனியார் உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. காரைக்காலில் மருத்துவ கண்காணிப்பாளரை கண்டித்து அரசு மருத்துவமனை ஊழியர்கள் போராட்டம். நோயாளிகள் அவதி. உரிமம் புதுப்பிக்காத 15 பார்களுக்கு சீல். கலால் துறையினர் அதிரடி. இனி விரிவான செய்திகள். அரசு மருத்துவமனை ஊழியர்களை பணி நேரத்திற்கு முன்னதாக வரவற்புறுத்திய அரசு பொது மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளரை கண்டித்து மருத்துவமனை ஊழியர்கள் புறக்கணித்து உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நோயாளிகள் அவதி. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் உதவியாளர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பரிசோதனை கூட ஊழியர்கள் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை, மதியம் 2 மணி முதல் மாலை 8 மணி வரை, இரவு 8 மணி முதல் மறுநாள் காலை 8 மணி வரை என 3 பணி நேரங்கள் ஒதுக்கப்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் காலை 8 மணிக்கு வரும் ஊழியர்களை 7:30 மணிக்கு வர மருத்துவ கண்காணிப்பாளர் வற்புறுத்தியதோடு 7:30க்கு முன்னதாக வராத ஊழியர்களுக்கு வருகை பதிவேட்டில் அவர்கள் இன்று பணிக்கு வரவில்லை என குறிப்பிட்டிருப்பது ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மருத்துவ கண்காணிப்பாளரிடம் முறையிட்ட ஊழியர்களுக்கு உரிய பதில் அளிக்காததால் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதிக்குள்ளானார்கள். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வெளி நோயாளிகளாக வந்திருந்த பொதுமக்கள் மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு பொது மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய மருத்துவமனை ஊழியர்கள் சங்க பிரதிநிதி காளிதாஸ் கூறியதாவது: சுமார் 200 காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் தற்பொழுதுள்ள அனைத்து ஊழியர்களும் கால நேரம் கருதாது பணி சுமையை ஏற்று தொடர்ந்து பணிபுரிந்து வரும் நிலையில் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் அவர்கள் பணி நேரமான 8 மணிக்கு முன்னதாக 7:30 மணிக்கு வராத ஊழியர்களுக்கு ஆப்சென்ட் மற்றும் தாமதம் வருகை என பதிவேட்டில் பச்சை நிறத்தில் குறிப்பிடுவதால் தங்களது வருடாந்திர சர்வீஸ் புக் பதிவேட்டில் பாதிப்பு ஏற்படும் என கூறிய ஊழியர்கள் காலி பணியிடங்களை நிரப்பவும் ஊழியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க மருத்துவ கண்காணிப்பாளரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக கூறினார். காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்றதாக கூறினார். இதனையடுத்து தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் போலீசார் மருத்துவமனை அழைத்ததற்கு விரைந்து வந்து ஊழியர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மருத்துவமனை ஊழியர்களை போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு சென்றனர். இன்னைக்கு காரைக்கால் ஜிஹெச்சில் எங்கள் எப்போதும் போல வழக்கமாக எங்களோட பணியை செய்ய வந்தோம். ஆனால் எம்எஸ் மேடம் அவங்க, எம்எஸ் டாக்டர் கண்ணகி அவருங்க காலையில் 7:35, 7:25, 7:30க்கெலாம் வந்து எல்லா ஊழியரோட அட்டண்டன்ஸும் எடுத்து எல்லாரும் லேட்டு எல்லுன்னு போட்டுடுறாங்க. சிலவங்களுக்கு ஆப்ஷன் போட்டுட்டு போயிட்டாங்க. இதனால் வந்து கையெழுத்து போட வரக்கூடிய நர்சிங் ஆஃபீஸரு, மற்ற பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே மன உளைச்சலுக்கு உண்டாயிட்டாங்க. நாங்கள் கரெக்ட் டைமுக்கு வரோம், ஏன் இப்படி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கேட்கறதுக்காண்டி வாசலில் நின்னாம. ஆனால் அந்த எம்எஸ் உள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் வந்து நீங்கள் உங்களுக்கு டியூட்டி 7:30 மணி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் புதுச்சேரியில் இருக்கிற 2 பெரிய ஹாஸ்பிட்டலு, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லாத்துலேயுமே 8 மணிக்கு தான் டியூட்டி. நாங்கள் 8 மணிக்கு டியூட்டிக்கு நைட் டியூட்டியில் இருக்கிற பணியாளர்களை ரிலீவ் பண்ணி விடணும்.
ஆனால் இது கரெக்டாக தான் நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கோம். ஆள் பற்றாக்குறை மிக கடுமையாக இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கூட நாங்கள் வந்து எல்லா ஊழியர்களும் ஒத்துழைப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க வந்து எங்களை வந்து மதிக்காமலும் எங்களை வந்து வேறு ஒரு நோக்கத்துலையும் போடுறாங்க. அட்டண்டன்ஸை கையெழுத்து போட விடாமல் கோடு போடுறாங்க, பச்சைங்களை கோடு போடுறாங்க. இது ஒவ்வொரு அட்டண்டன்ஸும் ஆடிட்டிங் உட்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் ஆடிட்டிங் வருவாங்க. அப்போ எங்களோட ஊழியர்களுடைய அட்டண்டன்ஸில் ஏன் போட்டிருந்துச்சுன்னா அது எங்களுக்கு பெரிய மன உளைச்சல். புதுச்சேரி நூறடி சாலை அருமாத்தபுரம் வரை உள்ள புறவழி சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் ஆய்வு செய்து அவற்றை அகற்ற உத்தரவிட்டார். புதுச்சேரி நூறடி சாலை ரயில்வே மேம்பாலம் முதல் அருமாத்தபுரம் மேம்பாலம் வரை 3 ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் சாலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக புறவழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று முடிவடைந்த நிலையில் அச்சாலைகள் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு விடப்பட்டன. இந்நிலையில் அச்சாலைகளின் அருகே உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்புகள் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, நில அளவை மேம்பாடுகள் துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகளுடன் அப்புறவழி சாலையை ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது ஓரிரு இடங்களில் கம்புகள் வைத்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பிரித்தெடுக்கப்பட்டன. மேலும் அந்தந்த துறை அதிகாரிகள் இப்பகுதிகளை ஆக்கிரமிப்பு இல்லாமல் கண்காணிக்குமாறு துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது சார்பு ஆட்சியர் குமரன் மற்றும் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை இயக்குநர் செந்தில்குமார், மேலும் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் மற்றும் உழவர்கரை வட்டாட்சியர் செந்தில்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் உணர்ந்தனர். புதுச்சேரியில் உரிமம் புதுப்பிக்காத 13 ரெஸ்டோ பார்கள் உட்பட 15 பார்களை அதிரடியாக நேற்று சீல் வைத்தனர். புதுச்சேரியில் மதுபானங்கள் விலை குறைவாக உள்ளது. இதன் காரணமாகவே வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் பிராந்தியத்தில் 202 ரெஸ்டோ பார்கள் உட்பட மொத்தம் 356 சில்லறை மதுபான கடைகள் இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடைகள் இயங்குவதற்கு கலால் துறை சார்பில் ஒவ்வொரு நிதியாண்டும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை உரிமம் வழங்கப்படுகிறது. இதற்கு ஒவ்வொரு மதுக்கடையும் ரூபாய் 6 லட்சம் கட்டணம் செலுத்த வேண்டும். அடுத்த நிதி ஆண்டிற்கு முதல் நிதி ஆண்டான மார்ச் 31ஆம் தேதிக்குள் ரூபாய் 6 லட்சத்தை செலுத்தி உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதன்படி புதுச்சேரி பிராந்தியத்தில் மொத்தமுள்ள 356 சில்லறை மதுபான கடைகளில் 342 கடைகள் உரிமத்தை புதுப்பித்துக் கொண்டன. உரிமத்தை புதுப்பிக்காத 14 ரெஸ்டோ பார்கள் உள்ளிட்ட 15 மதுபான கடைகளுக்கு கலால் துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதன் பிறகு மேற்கட்ட 15 கடைகளும் நேற்று முன்தினம் வரை உரிமத்தை புதுப்பிக்கவில்லை. அதனை ஒட்டி கலால் உதவி ஆணையர் மேத்யூஸ் பிராங்க்லின் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான ஊழியர்கள் நேற்று உரிமத்தை புதுப்பிக்காத 14 ரெஸ்டோ பார்கள் உள்ளிட்ட 15 சில்லறை மதுபான கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைத்தனர். இந்த கடைகள் உரிமம் புதுப்பிப்பு கட்டணம் ரூபாய் 6 லட்சத்துடன் 10% அபராத கட்டணம் செலுத்தி உரிமத்தை புதுப்பிக்க பின் திறக்க அனுமதி வழங்கப்படும். புதுச்சேரியில் பிரபல உணவகத்தில் வாங்கப்பட்ட பர்கரில் வேகாத பச்சை கோழிக்கறி வைத்து விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த உணவகத்தில் சோதனை நடத்தி இது தொடர்பாக விளக்கமளிக்க கோரி நோட்டீஸ் வழங்கினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த பர்மான் இவர் நேற்று மாலை தனியார் டெலிவரி ஆஃப் மூலம் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தனியார் மாலில் இயங்கி வரும் புகழ்பெற்ற பிரபல உணவகத்தில் 4 சிக்கன் பர்கர் மற்றும் சிக்கன் நகர்ஸ் ஆர்டர் செய்தார். அந்த தனியார் டெலிவரி ஆஃப் மூலம் வீட்டிற்கு டெலிவரி செய்யப்பட்டு அதனை தனது குழந்தைகளுக்கு பர்மான் வழங்கியுள்ளார். பர்கரை ஆசையாக சாப்பிட்ட குழந்தை திடீரென வாந்தி எடுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மீதமுள்ள பர்கரை எடுத்து பார்த்தபோது பர்கரில் வேகாத பச்சை கோழி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து பர்மான் அந்த உணவகத்திற்கு நேரில் சென்று அங்குள்ள ஊழியர்களிடம் வேகாத சிக்கன் பர்கரை காண்பித்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நேரில் சென்று அங்கு வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் மற்றும் இறைச்சிகளை சோதனையிட்டு அவற்றை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். தொடர்ந்து பர்கரில் வேக வைக்காத கறி வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளித்துவிட்டு சென்றனர். அரசு பள்ளி மாணவர்களின் ஆங்கில திறனை மேம்படுத்திட பள்ளி கல்வித்துறை சார்பில் மிஷன் இங்கிலீஷ் திட்டம் இந்த கல்வியாண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக ரூபாய் 22 லட்சம் செலவில் அழகிய வண்ணத்தில் எளிய நடையில் புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மாநிலத்திற்கு என கல்வி வாரியம் இல்லாததால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழக பாடத்திட்டமும், ஏனாமில் ஆந்திர பாடத்திட்டமும், மாகியில் கேரளா பாடத்திட்டம் பின்பற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் பொருட்டு புதுச்சேரி அரசு கடந்த 2014ஆம் ஆண்டு தொடக்கப்பள்ளியில் CBSE பாடத்திட்டம் துவங்கப்பட்டது. 5ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் அதன்பின் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் மற்றும் நிர்வாக காரணங்களால் உயர் மற்றும் மேல்நிலை வகுப்புகளுக்கு மாற்றம் செய்யப்படவில்லை. இந்நிலையில் அரசு பள்ளி கல்வி முழுவதையும் CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்ற முடிவு செய்தது. அதன்படி கடந்த 2023-24ஆம் கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் +1 வகுப்பிற்கும், 2024-25 கல்வியாண்டில் 10 மற்றும் +2 வகுப்பிற்கு CBSE பாடத்திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இந்த கல்வியாண்டில் 10 மற்றும் +2 மாணவர்கள் பொதுத் தேர்வும் எழுதியுள்ளனர். தொடக்க கல்வியை CBSEயிலும், அடுத்த நடுநிலை மற்றும் உயர்நிலை மாநில பாடத்திட்டத்தில் படித்து வந்த நிலையில் திடீரென CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டதால் மாணவர்கள் பாடம் கற்பிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. குறிப்பாக ஆங்கில புலமை இல்லாமல் மாணவர்கள் திணறி வருகின்றனர். CBSE பாடத்திட்டத்தை பொறுத்தமட்டில் பாடத்தை புரிந்து படித்தால் மட்டுமே தேர்வில் எளிதாக எதிர்கொள்ள முடியும். அதனால் மாணவர்களுக்கு ஆங்கில புலமையை மேம்படுத்த பள்ளி கல்வித்துறை சார்பில் மிஷன் இங்கிலீஷ் என்ற திட்டத்தை உருவாக்கியுள்ளது. அதில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆங்கிலத்தை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் படத்துடன் கூடிய புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்டு ரூபாய் 22 லட்சம் செலவில் பெங்களூருவில் அச்சிடப்பட்டு வருகிறது. இந்த புத்தகங்கள் இன்னும் 2 வாரங்களுக்குள் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. புத்தகம் வழங்குவதோடு மட்டுமின்றி தினசரி ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு பாடவேளை இந்த மிஷன் இங்கிலீஷ் புத்தகத்தை நடத்தவும் ஆசிரியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இதற்காக ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி 3ஆம் நாளை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி 29ஆம் தேதி தொடங்கியது. இதனை அடுத்து ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை பச்சை பட்டுடுத்தியும், யோகமாயா லலிதாம்பிகை சிவப்பு பட்டாடை உடுத்தியும், மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடாச்ச தீபாராதனை காட்டப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. 7ஆம் தேதி வரை தினம்தோறும் மகா யாகம், மகா அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் கலாச்சார மையம் தற்காலிக கவர்னர் மாளிகையாக மாறவுள்ள நிலையில் அங்கு நடைபெற்று வரும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட கவர்னர் மாளிகை 250 ஆண்டுகள் பழமையானது. இக்கட்டிடம் உறுதித்தன்மை இழந்ததால் பாதுகாப்பு கருதி ஆளுநர் மாளிகையை மாற்று இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பழமை மாறாமல் கவர்னர் மாளிகையை மீண்டும் புதுப்பிக்க ரூபாய் 14 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தற்போதைய ஆளுநர் மாளிகை கடற்கரை சாலையில் உள்ள கலாச்சார மையத்திற்கு மாற்ற அரசு பரிந்துரை செய்தது. ஏற்கனவே ரூபாய் 13.4 கோடியில் கட்டப்பட்ட இந்த கலாச்சார மைய கட்டிடத்தில் இருக்கைகள், கதவுகள், மின்சார வேலைகள், அழகுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை ரூபாய் 3.88 கோடி செலவில் மேற்கொள்வதற்கு கடந்த ஆண்டு பூஜை நடைபெற்று தொடர்ந்து கலாச்சார மையத்தில் தரைத்தளம், மின்சாரம், குடிநீர், கதவு, இருக்கை அமைப்பது உள்ளிட்ட பணிகள் பொதுப்பணித்துறையின் மூலம் பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி கலாச்சார மையத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கலாச்சார மையம் வரும் மே மாதம் முதல் தற்காலிக ஆளுநர் மாளிகையாக செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது.
எனவே அதற்கேற்ப பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதுவரை 5க்கும் மேற்பட்ட முறை கலாச்சார மையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியிருப்பு பாளையம் முதல் பின்னாச்சிக்குப்பம் மகாத்மா காந்தி இணைப்பு சாலை வரை நீண்ட காலமாக குண்டும் குழியுமாக உள்ள சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஏம்பலம் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பெருமாள் பாகூர் கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் குடியிருப்பு பாளையம் சுப்பையா நகர் முதல் பின்னாச்சிக்குப்பம் மகாத்மா காந்தி இணைப்பு சாலை வரை சுமார் 30 ஆண்டு காலமாக குண்டும் குழியுமாக உள்ள சாலை செப்பனிடப்படாமல் இருக்கும் காரணத்தினால் குடியிருப்பு பாளையம் ஆதிங்கப்பட்டு பின்னாச்சிக்குப்பம் சார் காசிமேடு வழியாக இயங்கிக் கொண்டிருந்த பேருந்து போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது எனவும், குடியிருப்பு பாளையம் முத்துமாரியம்மன் ஆலய குடமுழக்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருப்பதால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தார் சாலையை அமைத்து தர வேண்டும் என்றும், குடியிருப்பு பாளையம் கிராமத்தில் கொசுக்களின் உற்பத்தி அதிகமாக இருப்பதால் பழுதடைந்து உள்ள கழிவுநீர் வாய்க்காலை புதியதாக கட்டி கொடுக்க வேண்டும் எனவும், சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பாகூர் கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையரால் குடியிருப்பு பாளையம் சுப்பையா நகரில் இடிக்கப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை உடனடியாக கட்ட வலியுறுத்தியும் பாகூர் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவத்திடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி குழு உறுப்பினர் பக்தவச்சலம், லெனின், ஆதிங்கப்பட்டு பக்ரி ஆகியோர் உணர்ந்தனர். மேலும் மேலே குறிப்பிட்டுள்ள கோரிக்கைகளை தீர்க்கப்படவில்லை என்றால் தொடர் போராட்டத்தை நடத்தப்போவதாக தொகுதி செயலாளர் பெருமாள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படும் 3 சக்கர வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அதிகாரிகளும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் உணர்ந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சுடுகாட்டு பாதைக்கு 15.90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படுகிறது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எல்என் சர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதி மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனங்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் ஏழை மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் 12 பேருக்கு அரசின் 3 சக்கர மோட்டார் வாகனத்தையும், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை ரூபாய் 25,000ற்கான ஆணையை வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 21 பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இணை இயக்குனர் ஆறுமுகம், சூப்பரண்ட் திருமுருகன், அதிகாரிகள் பிரதாப், ஆனந்த், அன்பரசன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் மாதா கோவில் வீதியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மாதா கோவில் வீதி மற்றும் மார்க்கெட் வீதி ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு மூலம் ரூபாய் 25,25,000 மதிப்பீட்டில் எல் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார மறுவாழ்வு மையம் எதிரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற் பொறியாளர் சந்திரமோகன், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், வில்லியனூர் லூர்து மாதா ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட், ஊர் முக்கியஸ்தர்கள் விஸ்வநாதன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல், சந்தான கிருஷ்ணன், கார்த்தி, சண்முகம், ஜேக்கப், பிரதாப், கணேஷ், டொமினிக், லூகாஸ், ரகு, பாஸ்கர், சங்கர், மகேஷ், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காலி, ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், அக்பர், கிளை நிர்வாகிகள் ராஜி, ஜனா, மில்டரி முருகன், கசேர் முருகேசன், திலகர், சிராஜ், தாமோதரன், ராதாகிருஷ்ணன், செல்வநாயகம், அன்புநிதி, சுல்தான், பாலமுருகன், சார்புதீன், கோவிந்தராஜ், முருகையன், பாலகுரு, ராஜேந்திரன், கமல் பாஷா, ரகு, அபிமன்னன், பாதின், வீரமுத்து, செல்வம், முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி வடிவேல் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியும் ஸ்ரீனிவாசா போக்குவரத்து பேருந்து உரிமையாளருமான வடிவேல் அவர்களின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தலைவர் குமரேசன் என்கிற குமரவேல் தலைமையில் அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி நிர்வாகிகள் புருஷோத்தமன், கன்னியப்பன், மாசிலாமணி, திருமால், குமரன், அன்பழகன், வரத தேசிகன், குமாரசெல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பர்கரில் வேகாத இறைச்சி. தனியார் உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. காரைக்காலில் மருத்துவ கண்காணிப்பாளரை கண்டித்து அரசு மருத்துவமனை ஊழியர்கள் போராட்டம். நோயாளிகள் அவதி. உரிமம் புதுப்பிக்காத 15 பார்களுக்கு சீல். கலால் துறையினர் அதிரடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.